என்னம்மா பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் அவங்க 2 பேர்கிட்ட பேசினேன். நல்லா இல்லை சொல்கிறீங்க. என்ன வயசு உனக்கு? 27. 27 ஆயிடுச்சா? நீ ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுறேன் எனக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 years. ஹாப்பியாக இல்லை சொல்கிற. என்ன ப்ராப்ளம்? அவருக்கு நிறைய கடன் ப்ரெஷர்லாம் இருக்குது போல். அது எல்லாத்தையும் என் தலையில என்கிட்டயே அந்த டென்ஷனை காமிச்சிட்டு என் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஜாப் டென்ஷன்னு ஜாப்லேயே தான் இருப்பார். என்றைக்கோ ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா வந்து ஃப்ரீயாக விட மாட்டாங்க. எதனா ஒன்று பேசி 2 பேருக்கு சண்டை வர மாதிரி பண்ணிடுறாங்க. இல்லை இப்போ எதுவுமே ப்ராப்ளமே இல்லை. 1 month நல்லா தான் போச்சு. இப்போ 2 days முன்னாடி கூட வந்து பீச்சுக்கு வந்து பார்த்தாரு. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து உட்காந்து பேசிட்டு தான் நீ வந்து. உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கியா? ஆமாம். எவ்வளோ நல்லா இருக்கு? இப்போ அவருக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டுச்சுங்கிறதுனால என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 3 months வரக்கூடாது. வேண்டாம், இப்போ கன்சீவாக வேறு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எத்தனை வேண்டாம். மாதம் ஆச்சுமா? 4. தடுப்பூசியே போடலை, நீ அங்கே இருந்தால் உனக்கு இன்னும் சிக்கன் பாக்ஸும் வரல, வந்துடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ரிகாஷனாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே இரு, 3 months போவேணாம் அப்படின்ட்டு. அப்போது அவர் அப்செட்டாக இருக்காருன்னு உனக்கு தெரியவே தெரியாது? தெரியும், கண்டிப்பாக அவர் அப்படி இருப்பாருன்னு தெரியும். அவர் கூட இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் நான் எப்படி அந்த டைமில் கூட இருக்க முடியும்? இல்லை அது இல்லைம்மா, அப்படி இல்லை. அவர் வந்து உங்களோட சந்தோஷமாகவே வாயில சொல்கிறாரு. நீயும் அதுதானே சொன்ன? ஐம் நாட் ஹாப்பி. ஜுவல்ஸ்லாம் மட்டும் வாங்கிக்கிறாரு, அப்போ மட்டும் அவருக்கு சந்தோஷமா இருக்கா? அது இல்லைம்மா, மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட உட்காந்து ஃப்ரீயாக பேசினது கிடையாது. என்ன ப்ராப்ளம் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் பண்ணுறது தான். மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி தோணும் எனக்கு அவரை பார்க்கும்போது. அவர்கிட்ட அது கூட இல்லைன்னு எனக்கு ஐ ஃபீல். ஓகே, உங்கள் அப்பா அவங்க மாமியார் மாமனார், உன்னோட மாமியார் மாமனாரோட உனக்கு செட் ஆகிறது இல்லையா? செட் ஆகிறது இல்லைன்னு இல்லை, அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலாமா? நான் சிட்டியில் வளர்ந்தேன், அவங்க வில்லேஜில் இருந்திருக்காங்க. நான் பண்ணுறது எதோ அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பண்ணுறது எதோ எனக்கு. அவங்களுக்கு எது பிடிக்காதுங்கிறத மறந்துடு. உனக்கு என்ன பிடிக்கல? எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும் என் ஹஸ்பண்ட் கூட. அவர் என் பக்கத்தில் உட்காந்து கூட பேசுறதுக்கு யோசிப்பார் ஃபர்ஸ்டெல்லாம். அம்மா இருக்காங்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்தா என்ன, இப்போது நான் என் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எங்கள் வீட்டில் மட்டும் அப்படியே தைரியமாக வந்து உட்காருவார் என் சிஸ்டர் முன்னாடி. என் சிஸ்டர் அப்படியே ஏஞ்சி போயிடுவா பார்த்துட்டு, என்ன இது ஏன் முன்னாடி நம்ம 2 ரொமான்ஸ் பண்ணதுங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சி போயிடுவா. நேச்சுரலி நோமா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா அம்மா முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பசங்க பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தானே நானும் ஃபீல் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் சொல்லலாமே சொன்னால் அவர் அதை எடுத்துக்க மாட்டார். அப்போ உங்கள் அப்பா அம்மா வேல்யூ கிடையாது சொல்கிறியா? அவங்க அப்படி பேசுகிறாங்க. எனக்கு அவங்க மேலே இருக்கிற கோவம் இது ஒன்று தான். சம்மந்தின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணை பெற்றுட்டா அவங்களாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுறாங்க அவங்க. எனக்கு அதனாலே பிடிக்க மாட்டேங்குது அவங்க அம்மாவை. எங்கள் அப்பா அம்மா மட்டமாக பேசுகிறது, ரொம்ப சீப்பாக பேசுகிறது எனக்கு அது பிடிக்கல அவங்க அம்மா கிட்ட. அவங்க சொல்கிறது நேரம் ஆப்போசிட்டாக இருக்குமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் மதிக்கிறது இல்லை சொல்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, பேரண்ட் பார்க்குறாங்க, என்ன பண்ணணும்? ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்லலாம் அவங்க. இப்போலாம் 2 அடி அடித்த பிறகு அப்புறமா வந்து தடுக்கிறாங்க. கன்சீவ் ஆனன்னு தெரிஞ்ச பிறகு வந்தாங்க, அப்போ தடுக்க ஆரம்பித்தாங்க, நல்லா அடி வாங்கின பிறகு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.